என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. ஒருவேளை இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு காரியங்கள் உண்டாகும். இளைப்பாறுதல் என்றால் என்ன? அப்படியானால் நமக்கு டோட்டலா ஒரு பெரிய ரெஸ்ட்டை கொடுக்க போறாரோ அப்படின்னா, அப்படி அல்ல. இது இதுதான் ஒரு ஆரம்பம். இது எப்பொழுது அப்படின்போது மோசேக்கு கிட்டத்தட்ட 80 வயதை கடக்கிறது. 80 வயதை கடந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு அவர் வரும்படியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தி வரும் பொழுதுதான் வருகிற வழியிலே ஆண்டவரே இந்த ஜனங்களை இப்போ நீங்க சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு சுதந்திரிக்கும்படியாக இவர்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறேன். ஆனால் இப்ப இந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகணும்னு சொன்னா நீங்க என் கூட வரலன்னா தயவு செய்து இப்படியே விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அதிலே அங்க சொல்லப்பட்டிருக்கோம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அப்படி ஆண்டவரிடத்திலே அவன் கேட்ட பின்புதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என் கூட நீங்க கண்டிப்பாக வரணும், உங்களை வழி நடத்தி செல்லும் பொழுது என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு, ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு திட்டம், நான் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நீ கவலைப்படாத, தைரியமா போ அப்படின்னு சொல்வதை போல ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய காரியங்கள்ல என்ன செய்வதென்று புரியாமல் என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்வது என்கிற நிலை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பாங்க. அப்படின் போது எல்லாருமே இப்ப யாரை தான் பார்ப்பாங்கன்னா மோசையை தான் பார்க்குறாங்க. அப்போ மோசையை பார்க்கும்போது மோசையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிக்கப்படுகிறது. மோசே 40 நாள் மேலே போய் உட்கார்ந்த உடனே ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, எங்களை கூட்டிட்டு வந்த மோசேக்கு என்ன ஆயிற்று எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ இந்த ஜனங்கள் கொஞ்சம் அப்படியே ஏன்னா நம்ம அந்த செங்கடல் பிரிகிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க, எங்களை பேசாம நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே, அங்க என்ன அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்லையா நீங்க இங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறத பார்க்கிறோம். இப்படி முறுமுறுக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியில என்ன செய்வது, எப்படி இவங்களை வழி நடத்திட்டு போறது, போற வழியில ஏதாவது ஒன்று சம்பவித்தா என்ன செய்யறதுன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பத்துல ஒரு கொஸ்டினோட தான் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒருவேளை இந்த நாளில கூட பலவிதமான குழப்பங்களோடு கூட என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலையில யார் என்னை வழிநடத்தி செல்வார், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, என் மேல இவ்வளோ காரியங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, என் மேல இவ்வளோ பொறுப்புகள் இருக்கிறது, இதையெல்லாம் நான் செய்தாக வேண்டி இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இன்றைக்கு இருப்பீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்துல கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா நான் உனக்கு முன்னாடி போறேன்ப்பா, உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, உன் தேவைகள் என்ன, பிரச்சனை இருந்தாலும் சரி, தடை இருந்தாலும் சரி, உன் தேவை இருந்தாலும் சரி, இந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு முன்பாக செல்லுவேன் என்பதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இங்கிலீஷ் நம்ம பார்க்கும் மை பிரசன்ஸ் கோ வித் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நான் உனக்கு முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது பார்க்கிறோம். அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகும்போது இளைப்பாறுதல் அப்படின்னா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நீ கம்முன்னு வா அப்படின்றது அவருடைய அர்த்தம்.
இளைப்பாறுதல கம்முன்னு அங்கே உட்கார்ந்துரு அல்லது இதோட முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு முடிச்சுட்டு அனுப்புறது கிடையாது. இந்த இளைப்பாறுதல் என்னன்னா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படணும்? நீ இனிமேல் இருக்கிற காரியங்களை குறித்து நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உனக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி உனக்கு முன்னாடி நான் போவேன் அப்படின்னு சொல்லுகிறதை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது. நீ எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற, அதை பத்தி நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் வழி நடத்தி போக போகிறேன், இப்பொழுது நீங்க வரலன்னா இவங்களுக்கு நான் சாப்பாடு என்ன செய்வேன்? இவங்க யாரும் என்னுடைய பேச்சை கேட்காத ஆளாச்சே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று பொழுது அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அன்றன்றும் நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நான் திருப்தியாக நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மோசையை ஆண்டவர் தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். முன்னாடி ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் அடிமையா இருந்து வர்றவங்க, இங்க முன்னாடி வரக்கூடிய எதிராளிகள், நான் போகிற வழியில பல எதிராளிகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவருடைய ஒரே பதில், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் உனக்கு முன்னாடி போறேன், எதிராளிகளை நான் தாழ்த்தி போடுவேன், அவர்களுக்கு என்னால் உண்டாகிற பயங்கரங்கள் வரும், அவர்கள் பயந்து ஓடுவார்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவருடைய சமூகம் முன்னாடி போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ ராஜாக்கள் வேதத்துல பார்க்கிறோம், பல விதமான 17 ராஜாக்களை கர்த்தர் முறியடிக்கிற காரியங்களை எல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் முன்னாடி போகும்பொழுது அதை பற்றிய கவலைகளும் நமக்கு தேவையில்லை. அதனால தைரியமாக இருந்த காரியத்தினை நடப்பி என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் அப்படின்னு சொல்லி. அதே போல அவ்வளோ பெரிய ஏரியாவை நான் எப்படி அவங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்க போறேன், இந்த ஜனங்கள் ஆளுக்கால அடிச்சுக்க கூடாதே அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அத்தனை காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னாடி போவேன். நீங்க இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்க சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதை குறித்து நீங்கள் எவ்வளவு வேணும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். எதை குறித்தும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இவர்களுக்கு வேண்டியதை சந்திக்க முடியல, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய தேவைகளை சந்திப்பது என்னுடைய வேலை, அவர்களை வழிநடத்தி செல்வது என்னுடைய வேலை. ஏன்னா வனாந்தரத்துல மோசேக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க மாமனாரை எத்திரைய கூப்பிட்டா அவரு, நான் என் வேலை இருக்குன்ட்டு அவரு போயிட்டாரு. ஆனா ஆண்டவரே வந்தா, வசனம் சொல்லுகிறது, காலையில மேகஸ்தம்பமாக வெளிப்பட்டு வழிகாட்டினார், இரவு நேரங்கள் அக்னி ஸ்தம்பமாக வெளிக்காட்டு ஆண்டவர் வெளிப்பட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு 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 கதகதப்பு கொடுக்கிறாரு, அவங்கள வழி நடத்திட்டு போறார், வெளிச்சத்தை கொடுத்து வழி நடத்தி கொண்டு போகிறார். ஆகவே இவர்களை எப்படி எந்த வழியில நான் கூட்டு போறது தெரியல, ஆனால் அவரே வழி நடத்தி செல்கிறார். ஆண்டவர் பின்னாடி இப்படியே போக வேண்டியது மட்டும்தான் மோசையினுடைய வேலை. இந்த ஜனங்கள் அதற்கு பின்னாடி நடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எந்த காரியத்திற்கு இன்றைக்கு நீங்கள் போனாலோ, எந்த காரியத்தை செய்யும்படியாக இன்றைக்கு நீங்கள் செயல்பட்டாலோ பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வருவார், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த எல்லா விதமான பிரச்சனைக்குரிய டென்ஷன் என்ன இதெல்லாம் குறித்து பயந்துட்டீங்களோ அந்த பயங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஃப்ரீயா நீங்க கடந்து போக முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை